என்னோடய பேர் வசந்தி. நான் அன்னப்பாடம் கிராமத்தில் 57 வருஷமாக இருக்கேன். இடையில 1-2 வருஷம் மைசூரில் கல்யாணம் பண்ணி கொடுத்த போது இருந்தேன். அது கழிஞ்சு இங்கே சின்ன வயசுலேருந்தே இங்கே தான் இருக்கிறது. நாங்கள் இருக்கும்போது 8-10 வீடு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ முன்னால் எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே இருக்கும்போது 10-30 வீடு அந்த சைடும் இந்த சைடும் இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். வெங்கட்ராம பாகவதர் இங்கே இருந்தவரைக்கும் அவளோட ஸ்தலம் இங்கே இருக்குது. அங்கே இப்போது வேறு திருச்சியிலேருந்து ஒரு மாமி வந்து வாங்கியிருக்கா. இதுக்கு இடையில வேறு ஆൾക്കാരിல் யாரோ முஸ்லீம் வந்து வாங்கி இருந்திருந்தா. ஆனால் அவளுக்கு வந்து கிராமத்துக்குள்ளே இருக்க முடியாது. என்னாட்ட ராத்திரி தூக்கம் இல்லை அப்படின்னு நான் பிராமணன் யாரும் இங்கே இருக்கிறதுக்கு அவளால் முடிஞ்சிட்டில்லை. அவள் வாசி வச்சு ஒருத்தர் வாங்கி ராத்திரியொന്നും தூக்கம் இல்லாதக்கு இருந்தது. இப்போ நாங்கள் இங்கே எல்லோரும் பிராமணன் தான் இருக்கிறது. இங்கே தொட்டதாக பருக்கஞ்சேரி காவில் திருமேனி பூஜை பண்ணுற பேர் வாங்கி இப்போ ஒரு மாதமாக இருக்கா. പിന്നെ நாங்கள் சின்னதாக இருக்கும்போதெல்லாம் இந்த நேரத்தொடி அது எல்லாம் வேறு ஆൾക്കാരിലോட தான் இருந்தது. அதெல்லாம் ஒரு முஸ்லீமுக்கு விற்றுருந்தா. இப்போ அவள் அதையெல்லாம் ഈ இடையில தான் அதையெல்லாம் கொடுத்துட்டு வேறு 100 ஏக்கர் மேலே ஸ்தலம் இருந்ததை இப்போ கொடுத்துருக்கா. இடையாத்தான் கொடுத்துருக்கா. வேறு எங்களுக்கு கோவில் பேக்கில் கணபதியாங்கோவில் இருந்தது. அங்கே தான் பூஜை பண்ணிட்டு எல்லாம் இருந்தது. அந்த எங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்குறதுக்கு சின்ன வயசில் எங்களுக்கு நேரையாக கணபதியான தெற்க பார்த்து கணபதியான் வச்சு தந்திருக்கார். அதில் காலம்புற பூஜை பண்ணுவா. இப்படி சாயங்காலம் விளக்கு வைப்பா. ஆனால் மணியடிச்சு பூஜை இல்லை. நைவேத்தியம் சொல்லுறதுக்கு அரிசி நைவேத்தியம் சாதம் ஒன்றும் வைக்காது. அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது நைவேத்தியம் வைப்போம். வெடிக்கெல்லாம் எங்கள் அண்ணா தான் பூஜை பண்ணுறா. அபிஷேகம் பண்ணிவிட்டு மாலை ஏதோ சார்த்தி விட்டு வருவா. நைவேத்தியம் வச்சுவிட்டு வருவா. சாயங்காலமாக நாங்கள் விளக்கேற்றுவோம். പിന്നെ ബാക്കിൽ இருக்கிற கணபதியான சின்ன குழந்த கணபதியானாக்கும் பால கணபதி சொல்லுவோம். ஆனால் இப்போന്നും அதை எடுக்கவோ அதுக்கு எல்லோரும் எங்களோட ஆൾക്കാരിல் எல்லாருமே இருக்கா. வெளிநாட்டில் எல்லாமே இருக்கிறவரெல்லாம் வந்துட்டு ആരാவது എടുത്ത് നടത്തുறதுக்கு சொல்லறதுണ്ട്. പക്ഷേ എടുത്ത് നടത്തിനാൽ മാത്രം പോരാതെ ആ മാസം പൂജ വേണം. അവൾക്ക് താമസിக்கிறதுக்கு ഒരു സൗകര്യം നമ്മൾ பார்க்கணும். வருமானம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு கோவில்னுட்டு இந்த கும்பாபிஷேகம் பண்ணி கோவிலை நடத்திவிட்டு காரியம் போராதே. அதுக்குள்ள வருமானம் ஏதாவது கோவிலுக்கு வேணும். அதனால நாங்கள் அதை எடுத்து நடத்த ഏറ്റെടുത്തിട്ടില്ല. പിന്നെ அதுக்கு இப்போ அனுசரித்து ஆளும் இல்லை. எங்கள் அண்ணா மாத்திரம்தான் இங்கே வயசான பேர் சொல்லி இருக்கிறதுக்கு 66 வயசில் கிராமத்தோடு இருக்கிறது அண்ணா மாத்திரம்தான் இருக்கிறது. அதனால் அண்ணாக்கும் வேறு இதெல்லாம் இருக்கிறதுனால ഒറ്റയ്ക്ക് முடியாத பணம் ഇടപാടെല്ലാം ഒരുപാടാകുമ്പോൾ എല്ലാം നാളേക്ക് പേച്ചുവാർത്ത എല്ലാം വരുന്നിട്ട് അതിലൊന്നും ഇടപെട്ടിട്ടില്ല. ஆனால் எல்லாரும் ஆறு வேணால் பணம் அனுப்புகிறோம் கோவில் ஏற்றெடுத்து நடத்துகிறேன்னாக்கா நாங்கள் ரெடி சொல்லுவோம். கும்பாபிஷேகம் பண்ணி பெரிய கோவிலாக வைக்கணும்னெல்லாம் இருக்குது. ஆனால் வச்சால் மாத்திரம் போராதே. 2 நேரம் பூஜை வேணும். அதுக்கு பூஜாரி ஒருத்தர் வேணும். அவரோட செலவு வேணும். கோவிலுக்குள்ள செலவு வேணும். அதனால் அது ஒன்றும் தொட்டுட்டே இல்லை. இங்கே கிட்டக்கே இருக்கிற கணபதியான நாங்கள் பூஜை பண்ணுவோம். പിന്നെ അവർ எப்படி கேட்டுனாக்கா നമ്മൾ என்ன മനസ്സിൽ വിചാരിച്ചിട്ട് സങ്കടപ്പെട്ട് சொன்னாலும் அது தீர்த்து நடத்தி தருவார். எங்களுக்கு அப்படி ஒரு விசுவாசமாக்கும். அக்கம் பக்கத்தில் யாராவது நான் பிராமணன் கேட்டுன்னா கூட உனக்கு ரொம்ப சங்கடம் இருக்குனாக்கா ஒரு தேங்காய் எறி அது ஒன்றும் கரெக்டாக அது வரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் அவளுக்கும் அதுபோல் ரொம்ப சங்கடப்பட்டு ஏதாவது காரியங்கள் நடக்கலைன்னாக்கா அவள் வந்து சொன்னால் தேங்காய் எறிஞ்சு கரெக்டாக உடச்சாயாச்சுனாக்கா அவளுக்கு அந்த காரியங்கள் நடக்கிறது.